ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் நேற்று ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்துச்சு. ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்க தெரிஞ்சிருக்கோம், நியூயார்க்கில் நசாவ் கவுண்டி கிரிக்கெட் கிளப்பில். அண்ட் வெரி வெரி டிஃபிகல்ட் பிச்சு. நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் ட்ராப் இன் பிச்சு. இன்னும் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இல்லை ட்ராப் இன் பிச்சு இப்படி தான் பிஹேவ் பண்ணும், நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. பிச்சு மட்டும் இல்லை, அவுட் ஃபீல்ட்லேயும் ரொம்ப மோசமாக. நேற்று கூட குஷால் மண்டி ஸ்கொயர் கட் ஒன்று பண்ணாரு, பால் உருண்டுட்டு பொறுமையாக போய் நடந்து எடுத்துகிட்டு வராங்க. பால் மூவ் அவுட் ஃபீல்டு வேறு ஸ்லோ. பட் நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த 77 சேஸ் பண்ணுறதுக்கு. 80 for 4 17வது ஓவர் தான் சவுத் ஆஃப்ரிக்காவே சேஸ் பண்ண முடியும். இவ்வளோ அவங்களுக்கு டிண்டிகாக்கு, கிளாஷன், மார்க்ரம், ரீசா ஹென்ட்ரிக்ஸு, மில்லரு, பிக் பேட்டிங் லைன். பட் ஸ்டில் பண்ண முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங் எடுத்துக்கிட்டாரு. ஓகே, பவர் பிளேல 24 for 1. நம்ம ஐபிஎல் 124 for 1 பார்த்ததுக்கப்புறம் இது உங்களுக்கு அன்யூஷுவலாக தெரியும். பட் இந்த பிச் இஸ் லைக் த ட்ராப் இன் பிச்சு. அப்படி தான் பிஹேவ் பண்ணும். அதுவும் அண்டர் குக்குட்டுன்னு தான் சொல்லணும். அண்டர் குக்குட்டுன்னு நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி, அப்போ சாதம் சரியாக வடியாமல் எடுத்து நீங்கள் கவுத்திட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அரிசியாக இருக்கும். அந்த மாதிரி தான் அண்டர் குக்குட்டு. இது 1 மாதத்துக்கு முன்னாடி தான் இறக்கியிருக்காங்க. ஏன்னா அந்த பிச்சு அடிலைட்லேருந்து வந்தது. அதுக்கு ஒரு 6 மாதமான வேணும் செட்டில் ஆகிறதுக்கு. ஏன்னா அடிலைடு ஹீட் கிளைமேட்டு, யூஎஸ்ஏ இஸ் கோல்டு கிளைமேட்டு. அந்த மண் இங்கே வந்து செட் ஆகி மாய்ச்சர் எப்படி இருக்குது இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப நேரமாகும். அதனால தான் நான் அண்டர் குக்குட்டுன்னு நான் நேற்று வீடியோலேயே சொன்னது நான். அண்ட் இங்கே 8 மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த பிச்சை எடுத்துருவாங்களாம். இந்த டோர்னமெண்ட்டுக்காக வச்சது தான். $2.7 million எதிர்பார்க்குறாங்க கேட் மணி மட்டும். ஆனால் நேற்று பாருங்கள், 5000 பேர் கூட இல்லை கிரவுண்டில். இந்தியா பாகிஸ்தான் மட்டும் தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. டிக்கெட் சோல்ட் ஆச்சு. பட் இப்போ எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். 75 ஆல் அவுட் 78 ஆல் அவுட்னா யார் வந்து பார்க்குறது? விராட் கோலியோட பேட்டிங்கு, ரோஹித் சர்மா, பாபர் ஆசம், ஷைன் அப்ரிதி, பும்ரா இவங்க பார்க்க வரும்போது 65 75 100ன்னா ஃபன்னே இல்லையே. ஸோ ஐசிசி 20 டீம் ஆக்கணும்னு நினச்சி இந்த ஃபார்மேட் வராங்க. இந்த டோர்னமெண்ட் என்ன பேசிஸில் யூஎஸ்ஏ உங்களுக்கு கோஹோஸ்டாக பண்ணாங்கன்னு தெரியல. அவங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது, சுத்தமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. அட்லீஸ்ட் அவங்க வந்து ஃப்ளோரிடாலேயோ ஹோஸ்டனில் பண்ணியிருந்தாலும் அவங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காங்க. நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடந்திருக்கு. ப்ராப்பர் கிரவுண்ட். இங்கே அவசர காலம் அள்ளி தெளின மாதிரி கடற்கடன் குழியெல்லாம் நோண்டி இறக்கி போட்டு இங்கே பாருங்கள். அண்ட் நோக்கியா 4 விக்கெட்டு, ஓவர் நம்பர் 8 9 10 12 இதுலேயே நான் 5 விக்கெட் விழுந்துருச்சு 14 ரனில். பேட்ஸ்மேன் பிளேம் பண்ண முடியாது. பால் ஆக்வர்டாக வருது, அன்இவன் பவுன்ஸு, ஆஃப் சைடில் பிச் ஆகி 6 ஸ்டம்ப் லெக் ஸ்டம்பில் போகுது. இன்னும் வேரியபிள் பவுன்ஸு, லெக் சைடில் ஆஃப் சைடில் போயிட்டு திடீர்னு லெக் சைடில் போய் கலெக்ட் பண்ணுறாரு T20க்காக. ஏன்னா பால் கண்ணாப்புனா நீங்கள் எங்கன்னு போது என்ன பண்ணணும்னு தெரியல அதுக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்ஏல ஐபிஎல் அளவுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு அவங்க ஒரு மைனர் லீக்னு 3 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் மேஜர் லீக்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஐபிஎல் மாதிரியே. அதில் டெக்ஸஸ் கிங்ஸ்னு சிஎஸ்கே டீம்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்தியா பாகிஸ்தான் மேட்சை கொண்டு வச்சிட்டாங்க. ஏன்னா அது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது மட்டும் கிளிம்ஸு, ட்ரெய்லரு, ஃபஸ்ட்டு சிங்கிள் அது மாதிரி இருக்கு இல்லையா. அது மாதிரி ட்ரெய்லர் மாதிரி காமிச்சா ஜனங்க நல்லா ஆர்வமாக வருவாங்க, அந்த லீகுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரே காரணம் தான் எனக்கு தெரியுது. அதனால தான் இங்கே வச்சுருப்பாங்கன்னு. பட் அகெயின் ஐசிசி டோர்னமெண்ட் இது. அண்ட் கேட் கலெக்ஷனுக்காக 2.7 million எதிர்பார்க்குறீங்க. கேட் கலெக்ஷன்னா ஏன் கூட்டமே வரல? அண்ட் இப்போ 77 ஆல் அவுட்னா யார் வருவா கூட்டம்? அதே அப்படி எட்டி பாருங்க, வெஸ்ட் இண்டீஸில் 270 280 சேஸ் ஆகிட்டு இருக்கு இதே டோர்னமெண்ட்டில். இப்போ நான் பேசுகிற 14 ஓவர் 159 நோலாஸ் ஆப்கானிஸ்தான் உகாண்டாக்கு எதிராக ஸ்டில். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பார்க்கும்போது நீங்கள் டிவி ஆடியன்ஸுக்காக இந்த டோர்னமெண்ட் இந்தியா பாகிஸ்தான் மேட்சா இல்லை கேட் கலெக்ஷனுக்கா? கேட் கலெக்ஷனுக்குன்னா அப்போனா ஏன் காத்தால 8 மணிக்கு வைக்கிறீங்க மேட்ச்சு, இந்தியா பாகிஸ்தான் மேட்சை? ஏன்னா இந்தியாவில் பார்க்கணும் ராத்திரி 8 மணின்னா. அப்போ டிவி ஆடியன்ஸ் போது இந்த மாதிரி பிச்சில் 70 90 100 அவுட் ஆனாங்கன்னா என்ன இருக்கும்? விராட் கோலி சீக்கிரம் அவுட் ஆகிட்டு, பாபர் ஆசமோட 2 இடத்துலையும் சத்தம் போட ஆரம்பிப்பாங்க அன்இவன் பவுன்ஸில் அவுட் ஆனாங்கன்னா. ஸோ சரியான பிளானிங்கே இல்லை இங்கே. கேட் கலெக்ஷனும் போய் டிவி ஆடியன்ஸும் போய். டிவி ஆடியன்ஸ் எப்போ பார்ப்பான்? 270 சேஸ்னா உட்காந்து பார்ப்போம். 72 73 யாருக்கு இருக்கும் இன்ட்ரெஸ்ட் டிவியில் பார்க்கறதுக்கு? எந்திரிச்சு போயிட்டே இருப்பான் அவன். ஸோ இது டோட்டல் செமிஃபைனலுக்கு இது கிடையாது. நான் ரிசர்வ் டே அம்பையருக்கு வந்து 1 ஓவருக்கு 1 நிமிஷம் இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்களே ஒழிய இந்த மாதிரி சுத்தமாக கோட்டை விட்டாங்க. எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் பறக்குது. என்ன பிச்சு இதுலேயே வேர்ல்டு கப் நடக்கிறது. வேர்ல்டு கப்னா ஞாபகம் இன்னொன்று சொல்கிறேன் ஒரு ஸ்டாட்ஸ். ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்கல. ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது FIFA வேர்ல்டு கப், ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்போட? உதாரணத்துக்கு பிரேசிலோ, அர்ஜென்டினா, ஜெர்மன், குரேஷியா, பெல்ஜியம் இவங்கெல்லாம் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி அவங்க யாருக்காவது தெரியுமா நம்மளோட செமிஃபைனல் நாக் அவுட்டு பெர்மிங்ஹாமில் நடக்க போகுது, இல்லைனா இந்த சோன்ஸ் கிரவுண்டில் நடக்க போகுது? யாருக்கா தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு குரூப்பிங்லாம் செட் பண்ணி சஸ்பென்ஸோடு வந்து கடைசியில் தான் இது வரைக்கும் நடந்த ஃபுட்பால். ஆனால் இந்த டோர்னமெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்களே ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. இங்கேருந்து இந்தியா பாகிஸ்தான் வரும், அங்கேருந்து நியூசிலாண்டோ, ஸ்ரீலங்கா, ஹூஎவர் கம்ஸ். ஸோ அவங்க எங்கே விளையாட போகிறாங்க? ட்ரினிடாட் கைனா. வென்யூ கூட தெரியும். இப்போ செகண்ட் செமிஃபைனல் இந்தியா ஃபர்ஸ்ட் வந்தால் செகண்ட் செமிஃபைனல் அங்கே தான் விளையாடணும். அண்ட் மோஸ்ட்லி வாஷ் அவுட் ஆச்சுன்னா அது வர தலைவலி.
ஸோ இப்போ அவங்களுக்குலாம் ஈஸி பேசேஜ். இப்போ எல்லாம் 280 290 அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த 60 90 120 அடிச்சுட்டு நம்ம போகும்போது மைண்ட் செட்டே மாறதுக்கு 2-3 மேட்ச் ஆகும். டக்குன்னு எடுத்தோன்னே பாருங்க, ஐபிஎல் அடிச்சு அதே ஆளுங்க தான் மில்லர் குவிண்டன் டிகாக்லாம் போய் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ட்ரைஸ்டன் ஸ்டப் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டாருங்க ஐபிஎல். இப்போ அவர் பாருங்க 83 என்னமோ தான் ஸ்ட்ரைக் ரேட் நேற்று. அவராலே டைமிங் பண்ண முடியல, அவ்வளோ கம்மி ஸ்கோரு, பால் அடிக்க முடியல. ஸோ தட் ஷோஸ் தட். நான் சொன்ன இந்த பிச்சில் வந்து ஒன்று ரியல் குயிக் இல்லைனா மீடியம் ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பாருங்கள், மேத்யூஸ் அட்டாக் போடுறாரு, 3 ஓவர் போட்டார். ஷனக்கா 3 ஓவர் 1 மீடியம் 6 ரன் 1 விக்கெட், மீடியம் பேஸருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்பின்னர் தீக்ஷனை ஏன் நம்ம ஓப்பன் பண்ணல, நிறைய பேர் கேட்டிங்க. தீக்ஷனை ஏன் ஓப்பன் பண்ணலன்னா, இவங்க போலிங் பேட்டிங் பண்ணும்போது ஸ்ரீலங்கா எதிர வந்து உங்களுக்கு ரபாடா, நோக்கியா, ஜான்சன், பாட்மேன், அவர் இருக்கார், மார்க்கோ ஜான்சன் ஹைட் 7 அடிக்கு மேலே. இந்த ரியல் ஃபாஸ்ட் பால் விளையாடும் போது பவுன்ஸ் அன்வீவலுக்கும் பவுன்ஸ் இருக்குது நம்மகிட்ட. அதனால நம்ம ஸ்பின்னர் யூஸ் பண்ணணும். தீக்ஷனாவை 6வது செஞ்சு 1 ஓவர் கொண்டு வந்திருக்கோம். ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தால் மேபி விக்கெட் போட்டு விக்கெட் எடுத்துருக்கலாம். இருந்தாலும் 77 வச்சு யாராலும் ஒன்றுமே ஒரு 10-11 டாப் கிளாஸ் பால் கொண்டு வந்தாலும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கோர் இஸ் ஸோ லெஸ். அதனால தான் போலிங் சேஞ்சஸில் தடுமாறினது அசராங்க. அவரை பிளேமே பண்ண முடியாது. பிச்சு இப்படி இருக்கும்போது 125 இருந்தால் வின்னிங் ஸ்கோருங்க. அது ஃபைட் பண்ணியிருக்கலாம். டபுள் பேஸ் விக்கெட்டு, லோ அண்ட் ஸ்லோவாக ஆகுது. அண்ட் நோக்கியா பாருங்கள் 4 ஓவர் 7 ரன் 4 விக்கெட்டு, ரியல் ஃபாஸ்ட் இது குயிக்கு. அண்ட் பாட்மேனுக்கு 1 விக்கெட்டு. மகாராஜ் இவ்வளோக்கு நடுவில் கேஷவ் மகாராஜ் 2 விக்கெட் எடுத்தார், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ரபாடா அண்ட் இந்த பிச்சு வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடியிலேருந்து கொண்டு வரும்போது அங்கே ஹீட் கண்டிஷன், கோல்ட் கிளைமேட்டு, யூஐயில் நடக்குதுல பிச்சு நான் பார்த்துருக்கேன். நான் விளையாடிருக்காங்க துபாய், ஷார்ஜா, அபுதாபிலாம். அந்த பிச்செல்லாம் ஒன்று இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஏஷியன் கண்ட்ரிலேருந்து தான் வரும். ஸோ அது யூஐ வெதரும் ஏஷியன் சப்கான்டினென்ட் வெதரும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், சூடாக. அதனால் அட்ஜஸ்ட் ஆகிடும். அண்ட் மோஸ்ட்லி ட்ராப் இன் பிச்சர் யூஸ் ஃபார் டெஸ்ட் மேட்சஸ். T20க்கு வேலைக்கே ஆகுது. யாரோட பிளானிங் என்ன, யாரோட கன்சிடரேஷன் ஒன்றுமே தெரியல. அது 77 ஆல் அவுட்டு, அதை எடுக்க 17 ஓவரு, க்ரௌடும் இல்லை. அண்ட் திஸ் இஸ் அ ஃப்ளாப் ஷோ அட் நியூயார்க் தான் சொல்லணும். ஆல்ரெடி இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு அப்புறம் பாருங்கள், ஒருத்தரும் போகிறதில்ல அந்த கிரவுண்டுக்கு. ஏன்னா இப்படி இருந்தால் இது இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் மேட்ச்லாம் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் பிளேயர் ஸ்டப்ஸ் 13 ரன் 28 பாலில், ஸ்ட்ரைக் ரேட் 46, 200+ ஐபிஎல் அடிச்சவர். அவரே திணறினார்னா பாருங்கள். இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வெஸ்ட் இண்டீஸில் தான் வச்சிருக்கோம். டிவி ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுதுன்னா, ராத்திரி 8 மணிக்கு தான் இந்தியாவில் காட்ட போகிறேன்னா அங்கே வச்சிருக்க வேண்டிய வெஸ்ட் இண்டீஸில். பேர் பிளானிங் இல்லைன்னா 1 வருஷம் முன்னாடி ரெடி பண்ணியிருக்கணும். 1 மாதம்லாம் பத்தாது. அண்டர் குக்டு, சம்டைம்ஸ் ஓவர் குக்டாக, அது ரொம்ப அண்டர் குக்டு. அண்ட் பாப்பா என்ன ஆகுதுன்னு. இதுதான் நான் பார்த்தேன் பிக் மேட்ச்சு, ஃப்ளாப் ஷோ. நேற்று பிக் மேட்ச் தான் அது, ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா. அது என்னோட ஆர்டினரி டீம். அண்ட் க்ரௌட் வாஸ் நத்திங். அண்ட் வெறும் இந்தியா பாகிஸ்தானுக்காக தான் இந்த இடத்துல மேட்ச் வச்சிருக்கீங்கன்னா, இப்போ அவங்க டர்ன் அப் ஆகணும்னு என்ன பண்ணுவீங்க? அவங்களும் 90 இந்த ப்ரீவியில் நிறைய பேசுகிறேன் இந்தியா பாகிஸ்தானை பற்றி என்ன நடக்கும்னு. ரைட். அண்ட் இதுதான் அப்டேட் பண்ணேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச், பிக் மேட்ச் விளாண்டது தான் நேற்று. வார்ம் அப் தான் நம்ம விளையாடுறோம். நாளைக்கு அடுத்தது வருது ப்ரிவியூ, இந்தியா வர்சஸ் அயர்லாந்து. என்ன நடக்கலான்னு என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா பவர் பிளேயில் 27/2 அவங்களும் ஸ்ட்ரகிள் தான் பண்ணாங்க. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியல அந்த பாலில், கண்ணாமண்ணான்னு போயிட்டு இருக்கு. ஸோ கேட் மணிக்கா, டிவி கவரேஜா, வீடோனோ, பட் தே ஹவ் மெஸ்ட் இட் அப், அப்படி தான் சொல்லணும். இல்லை, இந்த மேட்ச்சில் ஹையஸ்ட்டே குவிண்டன் டிகாக் தான், 20. அதான் ஹையஸ்ட்டு. விளையாட்டு போல சொல்லுவேன், 20 ஆல் அவுட்லாம் ஆகிடாதீங்கன்னு. ஹையஸ்ட்டு 20. அங்கே யாருக்கு மேத்யூஸ் ஒரு 14, இவர் குஷால் மெண்டிஸ் 19 எடுத்தாங்க. எனவே இதுவே ரொம்ப போச்சு. உங்கள் கருத்துக்கு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தோம். நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.